Hello friends, welcome to Elachi சமையல். நான் ரேணுகா திருவேங்கடம். கூடாரவள்ளிக்கு அக்காரவடிசல் ஸ்ரீரங்கம் ஸ்பெஷல் அக்காரவடிசல் எப்படி பண்ணுறது நான் இன்றைக்கி செய்து காண்பிக்க போகிறேன். நான் ஏற்கனவே போன வருஷமும் செய்து காண்பித்திருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெடிஷ்னலாக நம்ம ஒரு பாத்திரத்தில் பண்ணுறது. இது குயிக்காக பண்ணுற அக்காரவடிசல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது போன வருஷம் என்னுடைய அக்காரவடிசல் ஒரே நாளில் 12,000 வியூஸ் போணுச்சு. உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி எனக்கு எப்பொழுதும் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கணும்னு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அக்காரவடிசல்ங்கிறது ஃபுல்லாகவே பாலில் தான் வேகிறது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் இந்த கப்பில் ஒரு கப் தான் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1/4 கப் பயத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பில் 7 கப் பால் வேணும். நீங்கள் ஃபுல்லாக பால் தான் விடணும்னு அவசியம் இல்லை. பாலும் தண்ணியும் கூட நீங்கள் கலந்து விட்டுக்கலாம். இதே கப்பில் 3 கப் வெல்லம் இருக்கணும். அப்போ தான் ஸ்வீட் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய், நெய் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே கப்பில் 1 கப் நெய் இருந்தால் தான் அக்காரவடிசல் ரொம்ப நல்லாயிருக்கும். போன தடவை நான் பாத்திரத்திலே பண்ணுறது எப்படின்னு செய்து காண்பித்திருந்தேன். இந்த தடவை நான் ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி, அது கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகும். இந்த தடவை ரொம்ப ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பேனில் முதல்ல பயத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா செவக்க வறுக்கணும்லாம் இல்லை, கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்ததுன்னா போதும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அரிசியையும் போட்டுடலாம். பயத்தம்பருப்பும் அரிசியும் சேர்ந்து 2 நிமிஷம் நம்ம பிரட்டிட்டோம்னா போதும். இப்போ இதை களைஞ்சிட்டு வந்துடலாம். நம்ம அந்த டம்ளர்லேயே 5 டம்ளர் தண்ணி பால் விட்டுடலாம். 1 2 3 4 5 டம்ளர் பால் விட்டுருக்கேன். இதை பாலும் தண்ணியுமா விட்டுக்கிறதுனாலும் விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை குக்கரில் வச்சு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். இது இந்த குக்கருக்குள்ளே பால் பொங்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன எவர்ஸில் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு சின்ன பிளேட்டோ போடலாம். நான் இதை போட்டுட்டு குக்கரில் 7 விசில் நான் வச்சு எடுத்துடுறேன். இப்போ ஒரு அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் சாதம் வெந்துகிட்டு இருக்கு. நம்ம இந்த வெல்லத்தை போட்டு வடிகட்டிடுவோம். ஏன்னா கொஞ்சம் கல் மண் இருக்கும். அதனால் கொஞ்சமாக, ரொம்ப இல்லை, ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதை வடிகட்டிக்கலாம். வெல்லம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுப்போம். இதை சாதத்தில் இந்த வெள்ளைப்பாகு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் விடணும். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி திரிஞ்ச மாதிரி போயிடும். பாருங்கள், குக்கர் நல்லா மசிச்சு விட்டாச்சு. அதில் இருக்கிற இந்த ஸ்பூனை மட்டும் எடுத்துருங்க. பால் பொங்கியெல்லாம் எங்கேயுமே விழலை பாருங்கள். இப்போ நம்ம மீதம் வச்சுருக்கிற ஒரு 2 கப் பால் இதில் விட்டுடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். அடுப்பை சிம்மில் போட்டுட்டு நம்ம வச்சுருந்த சாதத்தையும் பருப்பையும் நல்லா குழச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டுடுங்க. இது நல்லா இந்த மாதிரி ஒரு நல்ல அழுத்தமான கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா சேர்ந்து வரட்டும். பால் பத்தினா இன்னும் கொஞ்சம் பால் விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பால் நம்ம 7 கப்புன்னு சொல்கிறோம். இன்னொரு கப் கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போது நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற இந்த வெள்ளைப்பாக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கொஞ்சம் கொதித்து வரட்டும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் இது மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இது மேலே தெரிச்சு வரும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். நல்லா சேர்ந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் நெய் நம்ம கொஞ்சம் விட்டுக்கலாம். இது நீங்கள் எப்படி விட்டிங்கனாலும் மேலே தெரிக்கும். அதனால் மூடி வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு, திராட்சை தாளித்து போட்டுட்டேன். இதுக்கு கொஞ்சம் நெய் ஜாஸ்தியாக தான் வேணும். மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அப்படி தான் சாப்பிடணும் இந்த பொங்கல். நம்ம இந்த அக்காரவடிசலை கூடாரவள்ளி அன்னைக்கு நம்ம அரங்கனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அரங்கனுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நீங்களும் இதை செய்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் தான் இது இதோடைய ப்ராசஸ். ஒரு பக்கம் அரிசியும் பருப்பையும் வைங்க. இன்னொரு பக்கம் வெல்லத்தை காய்ச்சுங்க. அதுக்குள்ளே அது பருப்பு வெந்துடும், பருப்பும் அரிசியும் வெந்துடும். இந்த பக்கம் அதை பாகு வச்சதை எடுத்து போட்டு கொஞ்சம் பாலை விட்டு கொதிக்க வச்சு பாகு கரைச்சதை விட்டு இறக்கிட்டிங்கன்னா அக்காரவடிசல் ரெடி. இந்த தடவை கண்டிப்பாக கூடாரவள்ளிக்கு நீங்களும் இந்த மாதிரி அக்காரவடிசல் செய்து சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.